A warm welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம லினக்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் லினக்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். லினக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. கர்னலையும் ஜியூஐயும் வச்சு கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறது தான். அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக இருக்குது. மல்டி டாஸ்கிங் பர்பஸ்க்கு லினக்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது எதை யூஸ் பண்ணது அப்படின்னா, யுனக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்மை பேஸ் பண்ணதாக இருக்குது. மோஸ்ட்டாக வைட்லி வந்து ஓஎஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் தான் வேர்ல்டு வைட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லினக்ஸ் வந்து சேஃப்டி பர்பஸ் மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால தான் இதை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி இப்போ கம்ப்யூட்டர்ஸ் ரன் ஆக வந்துட்டு வேர்டில் தான் அதிகமாக நிறைய பேர் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஆண்ட்ராய்டில் வந்து மொபைல்லையும் மேக் ஓஎஸை வந்து ஆப்பிள் ஃபோன்ஸ்லேயும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் லினக்ஸுமே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். சரி, இப்போ நான் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்கிறேன் அப்படின்னா என்னென்னு தெரியணும்ல. இது வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. எங்கே வேணால் யார் வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்பொழுது எந்த இஷ்யூவும் இருக்காது. செக்யூரிட்டி வந்து இதில் ரொம்பவே ஹையாக இருக்குது. மல்டி யூசர்ஸ்னால் நிறைய பீப்புள்ஸ் வந்து சேம் டைம்லேயே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராபபிலிட்டி அப்படின்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டமை கம்பேர் பண்ணும்போது இதில் ஹையாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் லினக்ஸை வந்து வைல்டாக ஐடி கம்பெனிஸில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கர்னல்ஸ்னால் ஃபஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். கோர் பார்ட் ஆஃப் ஓஎஸ். இன்ட்ராக்ஷன் வித் ஹார்ட்வேரோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக கர்னல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. செல் அப்படின்னா இப்போ எப்படி நம்மளோட பாடியில் செல்ஸ் எல்லாமே இருக்குது. அது எதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸாக ஒர்க் ஆகுது. நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து உணர்றதுக்கு செல்ஸ் வேணும். அதே மாதிரி இது வந்து யூசருக்கும் சிஸ்டமுக்கும் நடுவில் இன்டர்ஃபேஸாக இருக்குது. ஃபைல் சிஸ்டம் இது வந்து எப்படின்னா ஹைரார்ச்சிக்கல் ஆர்டரில் இருக்கும். ஹைரார்ச்சிக்கல் ஆர்டர்னால் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கெலாம் எதுவுமே இல்லை. ஈஸி தான். பேரண்ட் அண்ட் சைல்டோட கனெக்ஷன் மாதிரி. பேரண்ட்ஸோட ஜீனில் என்னென்னலாம் ஜெனட்டிக்கலாக இருந்ததோ அது வந்து சைல்டோட நோட்ஸ்லேயும் கொஞ்சமாச்சும் இருக்கும். அதை விட அப்டேட்டட் விஷன்ஸ் வேணால் நிறையா இருக்கலாமே தவிர அதில் இருக்கிற எந்த ஃபியூச்சருமே இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதில் இருக்க சம் ஃபியூச்சர்ஸ் ஆச்சு கண்டிப்பாக இருக்கும். சிமிலாரிட்டிஸ் இருக்கும். கமாண்ட்ஸ் நார்மலாக நீங்கள் எதுக்கு கமெண்ட் பண்ணுவீங்க? இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பண்ணுவோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஃபைலை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ப்ராசஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நெட்வொர்க்கு ஸ்கிரிப்டிங்கை பொறுத்த அளவுக்கு ஒன்று நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். ஆனால் எல்லா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அப்ளிகேஷன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று அப்ளை பண்ணுறீங்க? ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்ஸில் ஆல்ரெடி பில்டின்னா சம்திங் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். மொபைல் எப்படி நீங்கள் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி லினக்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்பொழுதே சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். சரி, மற்ற விண்டோஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஓஎஸ் தான். எதுக்கு நான் லினக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில், ஐடி ப்ரொஃபஷன்ஸில் அண்ட் நெட்வொர்க் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் எல்லாத்துலேயுமே இப்போ லினக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் க்ளவுட் பர்ஃபார்மன்ஸ்க்கும் லினக்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடோட பேக்போன் என்னன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சர்னு. அதே மாதிரி சர்வீஸ்க்கும் சைபர் செக்யூரிட்டிக்கும் பேக்போன் என்னன்னு கேட்டால் எல்லாருமே கண்டிப்பாக லினக்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு செக்யூரிட்டைஸ்டாக இருக்கும். பவர்ஃபுல் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆட்டோமேஷனாக நிறைய டூல்ஸ் இதில் இன்பில்டாக இருக்கிறனால நீங்கள் ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் எஃபிஷியன்ஸுக்கு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஆல்ட்ரும் பண்ணிக்கலாம். இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். யார் வேணால் அமௌண்ட்டே இல்லாமல் எங்கேருந்து வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாம். இதோட செக்யூரிட்டி ரொம்பவே ஹை. அதனால இதில் வைரஸ் தாக்குறதும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸ்டேபிள்னா இதில் இருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருக்கும். இதோட லிமிடேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூஎஸ்க்கு இது லிமிட்டடாக தான் சப்போர்ட் பண்ணும். ஹார்ட்வேர் ஃபார் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதோட கமெண்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது ஹார்ட்வேர் ட்ரைவ்ஸை வந்து அவைலபிள் பண்ணாது. அப்ளிகேஷன்ஸ் இதில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸில் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை லேப்டாப்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. சைபர் செக்யூரிட்டிலையும் எத்திக்கல் ஹேக்கிங்லையும் இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. க்ளவுட் சிஸ்டமில் இப்போ கரண்ட்டில் இது ரொம்ப பெரிய ஒரு இம்பேக்டாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் லினக்ஸை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இப்போ இம்பார்ட்டன்ட் தான். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பிக்சரைஸ்டாக பார்க்கும்பொழுது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சென்ட்ராய்டாக இதில் ஹார்ட்வேர் இருக்குது. அதுக்கு மேலே கர்னல்ஸ் வந்து ஒரு லேயராக இருக்குது. அதுக்கு மேலே செல்ஸுங்கிறது ஒரு லேயராக இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் அதுக்கு மேலே லேயராக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா அப்ளிகேஷன்ஸில் இருக்கிற விஷயங்களையும் கர்னல்ஸையும் மெர்ஜ் பண்ணுது. அப்ளிகேஷனில் இப்போ யூசர் வந்து ஒரு வாட்ஸ்அப்புக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்புக்குள்ளே நான் போகணும் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா அது கர்னல்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். இவங்க வந்துட்டு வாட்ஸ்அப்புக்குள்ளே தான் போகணும் அப்படிங்கிறது. அதை வந்து போய்
ஃபீல் பண்ண வைக்கிறது செல்ஸ். அதனால அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி போய் சொல்லும். இந்த மாதிரி யூசருக்கு வந்து வாட்ஸ்அப்குள்ள போணுமா அப்படின்னு சொல்லிட்டு கர்னல் கிட்ட சொல்லும்பொழுது, கர்னல் வந்து அத புரிஞ்சுகிட்டு ஹார்ட்வேர் கிட்ட சொல்லும். நீ வந்து இப்ப அப்ளிகேஷன்ஸ வந்து ஓப்பன் பண்ணு. வாட்ஸ்அப்ங்கிற அப்ளிகேஷன மட்டும் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஹார்ட்வேர் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கர்னல் வந்து கொண்டு போய் செல் கிட்ட குடுக்கும். இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணும் யூசருக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு. செல்ஸ் கொண்டு போய் அப்ளிகேஷன்ஸ் கிட்ட குடுத்து, யூசருக்கு தேவையான மாதிரி அத ஆல்டர் பண்ணி குடுத்துரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோல நீங்க வந்துட்டு பாரதிய யூனிவர்சிட்டி கீழ வர லினக்ஸ் டாபிக்ல இன்ட்ரோடக்ஷன நல்லபடியா புரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். மேபி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக் எடுக்கணும்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி நான் கண்டிப்பா உங்களுக்கு அந்த டாபிக்கான வீடியோவையும் சீக்கிரமா அப்லோட் பண்ணுவேன்.